ராஜகண்ணப்பன் அவர்கள் அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் இந்த பரல கால்வாய் பழுதடைஞ்சு கிடஞ்சி வேலிக்கருவில் அதை அவங்க வெட்டி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வருது, விவசாயத்துக்கு பயன்படுது. அதனால மீண்டும் நம்ம அமைச்சர் வரணும். இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில எத்தனையோ எம்எல்ஏ வந்துட்டு போயிட்டாங்க, அது யாருமே எதுவுமே பண்ணல. ஆனா அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த அரசு மருத்துவமனை மக்களுக்கு பயன்படுற முக்கியமான ஒண்ணுல இந்த அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கேயே பார்க்குற மாதிரி அனைத்து இதையும் செஞ்சு இந்த கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது போக நமக்கு புறவழிச்சாலை, காவேரி குடிநீர் திட்டம்னு நிறைய திட்டங்களை ஐயா நமக்காக செஞ்சிருக்காங்க. அதனால மீண்டும் இந்த தொகுதியில அமைச்சர் ஐயா ராஜகண்ணப்பனே வரணும். இருந்து கணேசன் பேசுறேன். இன்றைய தினம் நம்மளுடைய முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில நம்மளுடைய அமைச்சர் கண்ணப்பன் இருந்தது. இந்த முதுகுளத்தூர் தொகுதிக்கு எவ்வளவோ பெரிய நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். குறிப்பாக கீழத்தூவலை பொறுத்தல இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே கட்டணம் அவருடைய நிதியிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்களுடைய ஒரு 30-40 வருஷமாக எங்கள் கீழத்தூவலில் ரோடே இல்லாத பகுதிக்கு முனியங்கோயிலிருந்து அந்த பள்ளிவாசல் வர ரோடு புதுசாக போடுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மேலத்தோவல் கம்மா அந்த பகுதியில் போகிறதுக்கான ஒரு புதிய ரோடு போடுவதற்கு நிதி ஒதுக்கியிருக்கிறாரு. அதே மாதிரி பரலையிலிருந்து கீழத்தோல் கால்வா வர கால்வா ஒட்டுவதற்கு மதிப்புக்குரிய அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் நிதி ஒதுக்கல வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்களுடைய ஹைஸ்கூல், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி போன்ற அனைத்து கட்டமைப்பு வசதிகளுக்கும் மதிப்புக்குரிய கண்ணப்பன் அவர்கள் நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்னமும் செய்வதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய அமைச்சர் எங்கள் கீழத்தூர் கிராமத்திற்கு ஏகப்பட்ட நன்மைகள் செய்திருக்கிறார். இன்னமும் வந்தால் செய்வார். ஆகவே நாங்கள் அவரை மனதார வரவேற்கிறோம்.